ஹாடக ஆபரண உஜ்வலா. அதுதான் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய நம்ம. ஹாடகம் அப்படின்னாக்க பொன், தங்கம். ஹாடகம்னாக்க அதனுடைய தங்க ஆபரணங்களால ஜொலிக்கிறவள் உஜ்வலா, தங்க ஆபரணங்களால ஜொலிக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். இந்த தங்கத்தை பத்தி நிறைய தர்மசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. சுவாசினி ஸ்திரீகள்லாம் ஒரு தங்கமா கொஞ்சமாவது கழுத்துலயாவது போட்டிருக்கணும், காதலியாவது போட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு இது. அதே மாதிரி யாகம் பண்றவர்கள் வீட்டுல அக்னி காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய கிரகஸ்தர்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் அந்த தங்கமானது இருக்கணும், இல்லாம இருக்கக்கூடாது. கிரகஸ்தனுக்கு சன்னியாசியா இருந்தா தங்கம் மேல படக்கூடாது, கிரகஸ்தனா இருந்தா அது இருக்கு. நமக்கு தர்மசாஸ்திரம் தான் பிரதானம், இதெல்லாம் புராண வச்சனங்கள். தர்மசாஸ்திரத்துல சொர்ணம் கொஞ்சம் ஒரு டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்றது தெரியுது. ஆட்டக ஆபரணங்கள்ன்றது அதனால ஜொலிக்கிறவள் அம்பாள்னாக்கா, அம்பாளுக்கு எதுக்கு ஆட்டக ஆபரணம் நம்ம போடணும்ன்றதுக்காக தான் அதை காமிக்கிறான். அம்பாள் நாசாபரணம் போட்டிருக்கானா என்ன அர்த்தம்னாக்கா, அம்பாளுக்கு நாசாபரணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல தாற்பயம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் நாசாபரணம் போட்டுக்கணும், மூக்குத்தி போட்டுக்கணும்ன்றதுலதான் தாற்பயம் அங்க. அதே மாதிரி அம்பாள் மங்களசூத்திரம் போட்டு இருக்காங்கன்னாக்கா அது விஷயமா இல்ல. அது எதுக்கு அம்பாள் அதை காமிக்கிறா, எல்லாரும் மங்களசூத்திரமானது போட்டுக்கணும் அப்படின்னு. இப்படி அது மாத்திரம் இல்லாம ஆஹிதாக்னி சம்ஸ்காரம் ஒண்ணு இருக்கு. அதுல தங்கத்துக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த தீட்சிதர்கள்லாம் சேர்த்து போயிட்டா ரொம்ப பெரிய பிரச்சனை. அவளெல்லாம் நம்ம எல்லாம் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வாத்தியாரை வச்சுட்டுலாம் பண்ண முடியாது. ஏன்னா அவளோட சேர்ந்து அவருடைய ஒய்ஃப் வரணும், அவருடைய பசங்கள்லாம் வரணும், எல்லாருக்கும் வேலை இருக்கு. அண்ணா பையனுக்கு அக்கா பையனுக்கு எல்லாம் கூட வேலை இருக்கு, அவ எல்லாம் வரணும். ரெண்டாவது இவர் யூஸ் பண்ணார் இல்லையா யாகத்துக்கு, யாகத்தை சோமயாகம் பண்ணும்போது அவர் எல்லாம் புதுசா பண்ணிருக்கணும். அந்த ஜுகு, அந்த துருவ, இதெல்லாம் நிறைய சிரவங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கணும். அப்புறம் அந்த பாத்திரங்கள்லாம் பண்ணிருக்கணும், அவரை சமச பாத்திரங்கள், அதுக்கப்புறம் அரணிக்கட்டை, இது எல்லாத்தையும் அவரோட சேர்த்து எரிச்சாதான் அது அவர் சொர்க்கம் போவார். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட அவர் இவ்வளவு நாள் பண்ண தபஸ் வேஸ்ட் ஆயிடும். அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது ஆஹிதாக்னி சம்ஸ்காரம், பித்ருமேத சம்ஸ்காரம்னு பேரு. அது கிட்டத்தட்ட இந்த சம்ஸ்காரம் மாதிரி தான், பிதர்மேத சம்ஸ்காரம் மாதிரி தான் ஆயுதாக்னி சம்ஸ்காரமும் இருக்கும். ஆனா பிரம்மமேத சம்ஸ்காரம் அதுக்கு பேர் என்னன்னா, நம்ம என்ன அடையெல்லாம் பண்றோமோ அதை தங்கத்துல பண்ணணும். 2 கண்ணுல தங்கம் போடணும், 2 காதுக்கு தங்கம் போடணும், மூக்குக்கு 2 தங்கம் போடணும். இந்த மாதிரி பண்றதுனால அங்க அதுக்கு பிரயோஜனங்கள் ரொம்ப ஜாஸ்தி. தங்கத்தினுடைய சம்பந்தம் கிரகஸ்தனுக்கு இருக்கு. அப்படி இருந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும் அவன். அப்படின்றதுனால தங்கத்துக்கும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் கிரகஸ்தனுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஆயுதாகினிக்கும் சுமங்கலிகளுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றது தெரியாது. ஆனா இங்க அம்பாளுக்கு ஆபரணம்னு சொல்றது நியாயமா லாஜிக் கிடையாது. ஆபரணத்தினால அழகு, அங்கத்துக்கு தானே அழகு ஆபரணம். ஆனா இங்க அம்பாளுடைய கேஸ்ல இட் இஸ் ரிவர்ஸ். அம்பாள்னால ஆபரணத்துக்கு அழகு. ஏன்னா அவ இப்படி பண்ணிருக்கான்னு நம்ம தெரிஞ்சிட்டாதான் இதை பண்ணுவோம் இல்லையா, அப்படின்றதுனால அப்படி ரிவர்ஸ்ல புரிஞ்சுக்கணும். அம்பாளுக்கு வரும்போது, பாக்கி பேருக்கு வரும்போது ஆபரணம் எதுக்காக போடுறா எல்லாரும்னாக்கா, அங்கத்துக்கு அழகை ஏற்றுவதற்காக ஆபரணம். ஆபரணத்துக்கு அழகு எப்படி வந்ததுன்னாக்கா அம்பாளாலதான் வந்தது அப்படின்னு காளிதாசன் சொல்ற மாதிரி தாடங்கத்துக்கு ஒரு வேல்யூ வந்தது. காரணம் என்ன, அம்பாளுக்கு தாடகத்தை போட்டதுனாலதான் வேல்யூ வந்தது. இப்படி அம்பாளுடைய ஆடக்கரத்துல ஆபரணமாக கொண்டு பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொன்னதன் மூலமாக அம்பாள் எல்லாரும் அந்த ஆடகத்தை போடணும் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாள். அந்த ஆடகம்ன்ற ஆபரணத்தினால அம்பாள் ஜொலிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஹாடகஸ்ய, அதுக்கு ஒரு 2 அர்த்தம் கொடுக்க போறார். ஹாடகஸ்ய சுவர்ணஸ்ய, ஹாடகஸ்ய அப்படின்னாக்க சுவர்ணஸ்ய அவரே அர்த்தம் கொடுத்தார். இஸ் ஈக்குவல் டு சுவர்ணஸ்ய காரியானிச்ச தானி ஆபரணானி. சுவர்ணத்தினுடைய காரியம், சுவர்ணத்தினுடைய காரியமா இருக்கக்கூடியது ஆபரணம்னு தெரிஞ்சது. சுவர்ணத்தினால செய்யப்பட்ட காரியம், சுவர்ணத்தினால செய்யப்பட்டதான ஆபரணம். தானிச்ச ஹாடக ஆபரணானி, இதுக்கு பேர் தான் ஹாடக ஆபரணம், தங்கத்தினால செய்யப்பட்ட ஆபரணங்கள். தைஹி உஜ்வலா, அதை வைத்துக் கொண்டிருக்க, அதை அணிவதன் மூலமாக உத் மேல் நோக்கி ஜுவலா ஒளிக்கிறார்.
வெளியில தெரிகிற மாதிரி மேற்கொண்டு ஒலிக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். உஜ்வலா அப்படின்னு சொன்னா ததா பிரகாஷிதா அலங்கிருதா இத்தியர்த்தா. அதனால பிரகாசிக்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலங்கரிக்கப்பட்டாள், அதனால அலங்காரம் செய்யப்பட்டவள் அப்படின்னு. ஆட்டக ஆபரணத்தினால அலங்கரிக்கப்பட்டவள் அப்படின்ற அர்த்தம். ஆட்டக ஆபரண உஜ்வலா. உஜ்வலான பிரகாஷிதா அலங்கிருதா அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துன்னு போயிட்டு சொர்ண ஆட்டக ஆபரணத்தினால அலங்காரம் செய்யப்படுபவள். ஆட்டகஸ்ய சுவர்ண ரூப பிரம்மாண்டஸ்ய. ஆட்டகம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேதாந்தங்களுக்கு படிச்சவாளுக்கு என்ன வரும்? ஹிரண்யம் அடுத்த ஞாபகம் வருது. ஹிரண்யம்னு ஆக என்ன ஞாபகம் வருது? ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பர்னா அடுத்தது மாயா சபலித சைத்தன்யமானது. இப்படி ஆட்டகம்னு சொன்னா சுவர்ண ரூப பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டம் ஜெகத் பிரம்மாண்டஸ்ய ஆபரணவத்து உஜ்வலா பிரகாசகரி. இந்த அம்பாள் இல்லைன்னாக்க அந்த சுத்த பிரம்மமானது இந்த உலகத்தை பண்ணிருக்க முடியுமா? மாயாசக்தியாக அம்பாள் இருந்து கொண்டு அந்த சுத்த பிரம்மத்தோட சேர்ந்ததுனாலதான் அவருக்கு ஈஸ்வரத்துவமே வந்தது. அந்த ஈஸ்வரத்துவம் வந்ததுனாலதான் இந்த உலகமானது உண்டாச்சு. இந்த உலகத்தை உண்டாச்சிட்டு அவர் எப்படி இருக்கார்? சத்தாஸ்பூர்த்தி கரி. இது தத்ருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷத்து ததனுப்பிரவிஷ்ய சச்சா பவுத்து. சத்து தான் தெச்சா மாறிட்டு அம்பாலே இதை பண்ணிவிட்டு அம்பாலே உள்ள போகுதா. தம் ஐக்ஷத பகுஷ்யாம் பிரஜாய ஐயேதி அப்படின்னு நிறைய பிரஜைகள் உண்டான தத்ருஷ்டுவா ததேவ அனுப்பிராவிஷ. பிரம்மமே என்ன பண்ணுது? அம்பாலே உள்ளுக்குள்ள பூந்தது அப்படின்னு சொல்றதுனா சத்தாஸ்பூர்த்தி கரி இத்தியர்த்தா. ஆட்டக ஆபரண உஜ்வலான்னாக்க இந்த பிரம்மாண்டத்துல ஹிரண்ய கர்ப்பனால செய்யப்பட்ட இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த கான்சியஸ்னாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் அதிஷ்டானமாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆட்டக ஆபரண உஜ்வலா அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபேன அதிஷ்டானமயமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் இத்தியர்த்தா. இப்படி புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அர்த்தம். மூணாவது அர்த்தம் தஸ்மின் ஆபரணைஹி மங்களசூத்ராதிபிஹி சனாத ஸ்ரீ மங்கள ஸ்வரூபைஹி உஜ்வலதி இது. இல்லன்னாக்க ஆட்டகம் அப்படின்னாக்க தங்க ஆபரணங்கள். இந்த தங்க ஆபரணங்களால் மங்களசூத்ராதிபிகி அப்படின்னு போட்டதுனால ஆச்சாரியால் காலத்துல இருந்த பாஷ்யத்தையே நீங்க கவனிக்கணும். அப்பவே மங்கள ஆபரணத்துல தாலியில இது இருந்திருக்கு, சுவர்ணம் இருந்திருக்கு. அதனால மங்களசூத்ராதிபிகி சனாத ஸ்ரீமண்டல ஸ்வரூபா. இப்படி ஆத்துக்காரோட இருக்கக்கூடிய சுமங்கலிகளாக இருக்கக்கூடிய சுவாசினிகள்லாம் அந்த கோல்டுனால அந்த மங்களசூத்திரத்தோட அணிந்து கொண்டு இருக்கணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வந்த ஒரு உருவம் தான் அம்பாளுடைய. இப்படி ஸ்ரீமண்டல ஸ்வரூப உஜ்வலதி, இவர்களை அம்பாள் மாதிரி பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு அம்பாள் அதை போட்டு காமிக்கிறார். அம்பாள் சொர்ண ஆபரணத்தோட நீங்க நினைச்சா இங்க இருக்கக்கூடிய சனாதமாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் அவளும் அந்த ஆபரணங்களை போட்டு இருந்தா அந்த தேவியினுடைய அம்சமானது அவ கையிலையும் இருக்கிறதுனால அவர்கள் பூஜைக்கு தகுந்தவராக ஆகிறார்கள். ஏன்னாக்க நம்மளுடைய சாஸ்திரம் எத்திர நாரிகி பூஜ்யத்தே தத்திர ரமந்தே தேவதாகா அப்படின்னா, எந்த வீட்டுல ஸ்திரீகள் போற்றப்படுகிறார்களோ அந்த வீட்டுலதான் தேவதைகள்லாம் வச்சுப்பா அப்படின்னா என்ன, அது ஒண்ணு அர்த்தம். இன்னொன்னு, எந்த ஆத்துல பெண்கள் கண்ணீர் விட்டாச்சுன்னா அந்த குடும்பம் நாசமா போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ரிவர்சல் யோசிச்சு பார்த்தா எத்திர நாரிகி பூஜ்யத்தே தத்திர என்னாச்சு ரமந்தே தேவதாக, தேவதைகள் நம்பிக்கை அப்படின்றது நம்மளுடைய சித்தாந்தம் இல்லையா? அதனால சுமங்கலி பூஜை சுவாசினி பூஜை எல்லாம் பண்ணணும். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னாக்கா யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம அவசரப்படுறோம். ஏன்னா இதெல்லாம் மனசுல வச்சுட்டு இதெல்லாம் காமிக்கிறது ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பாள். மங்களசூத்ராதிபிகி சனாத ஸ்ரீமண்டல ஸ்வரூபைகி உஜ்வலதி, இவர்களை அலங்கரிக்கிறாள் அம்பாள், இந்த ஸ்வரூபமாக இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஆஹோஸ்வித்து இல்லன்னாக்க இன்னொரு அர்த்தம் சொல்றோம் பாருங்க. காரிய காரணத்வய ரூப. காரியம் என்ன? ஆட்டக ஆபரணம். காரணம் என்ன? தங்கம். இப்படி காரிய காரணத்வய ரூப வசுதானேன, இப்படி செல்வங்களை கொடுப்பதன் மூலமாக வசுஸ்வரூபேன, அம்பாளே செல்வ ரூபமாக இருந்த வசு ரூபமாக இருக்காள். அம்பாளே ஐஸ்வர்யங்கள் முதலியவைகளை
தர மாதிரி இருக்கா. இப்படி கொடுத்து உஜ்வலிட்டி பிரகாசத்தே இது, இப்படி அம்பாள் பிரகாசித்துக் கொண்டு அனைவருக்கும் செல்வமாக இருந்து கொண்டு செல்வத்தை கொடுப்பதன் மூலமாக ஐஸ்வர்யங்களை கொடுப்பதன் மூலமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறவள் அப்படின்னார். அதுக்கு அகும்சுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத் அப்படின்னு வசுகு அந்தரிக்ஷசத்து அப்படின்னு வசுக்கள்லாம் அஷ்டைஸ்வரியங்கள் கொடுக்கக்கூடிய வசுக்கள்லாம் அந்தரிக்ஷத்துல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நட்சத்திர மண்டலங்கள்லாம் எங்க இருக்கு, கிரகங்கள்லாம் எங்க இருக்கு, திக்பாலர்கள்லாம் எங்க இருக்கு, எல்லாருமே ஆகாசத்துல இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் என்ன சொல்றாரு, எல்லா வசுக்கள் எப்படி எல்லாரையும் காப்பாற்றுறாலோ அந்த ஸ்வரூபமாக அம்பாள் இருந்து கொண்டு வசு ஸ்வரூபமாகவும் இருந்து கொண்டு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அம்பாளே வசு ஸ்வரூபமாக இருந்து வசுதானேனச்ச, அது மாத்திரம் இல்ல எல்லாருக்கும் செல்வங்களை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான் அப்படின்றத காண்பிப்பதற்காக வந்த ஸ்வரூபம் தான் ஹாட்டக ஆபரண உஜ்வலா அப்படின்னு 4 அர்த்தங்கள் சொன்னார். ஹாட்டகஸ்ய சுவர்ணஸ்ய காரியாணி தானி ஆபரணானின்னு ஒன்னு சொன்னார். ஹாட்டகஸ்ய சுவர்ண ரூப பிரம்மாண்டஸ்ய சத்தாஸ்பூர்த்தி, அதனால சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள்னு சொன்னார். அதுக்கப்புறம் மங்களசூத்திரங்கள் மூலமாக ஸ்திரீகளுடைய அம்பாள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள், ஸ்ரீரூபேன பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னார். இன்னொன்னு என்ன சொன்ன, காரிய காரண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த வசு அப்படின்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய வசுக்களை கொடுப்பதன் மூலமாகவும் வசு ஸ்வரூபமாகவே இருந்து கொண்டு இருக்கிறாள் அப்படின்னா, வசு ஸ்வரூபமா எங்க இருக்கான்னா அத வசுரன் தரிக்ஷசத்தின் வேதத்திலேயே இருக்க. அம்பாள் எப்படி இருக்க, ஆகாசத்துக்குள்ள நட்சத்திர மண்டலாக அம்பாள் தான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். அதன் மூலமாக தான் அம்பாள் எல்லாருக்கும் வசுதா இல்லையா, வசுதான்னு ஒரு நாம சகஸ்ரநாமத்துல இருக்க, வசுக்களை கொடுக்கிறவர் தான் செல்வத்தை கொடுக்கிறவளாக அம்பாள் இருக்கா. அம்பாளை யார் ஒருவர் சொர்ண ஆபரணத்தோட உஜ்வலமாக நினைக்கிறானோ அவனுக்கு செல்வமானது கிடைக்கிறதுன்னு இதுல இருந்து தெரியுது. அதுவும் இப்படி ஆட்டக ஆபரண உஜ்வலாயை நமஹ.